வெல்கம் டு நிசா சமையல் விளாக். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விளாகில் தால்ச்சா ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு இந்த தால்ச்சா இல்லைன்னா பிரியாணியே கிடையாது. தால்ச்சா பர்ஃபெக்டாக பிரியாணிக்கு எப்படி செய்யணும்னு A to Z இதில் சொல்ல போகிறேன். இந்த முறையில் தால்ச்சா பண்ணி பாருங்கள். இது வேறு கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். தால்ச்சா செய்ய காய்கறியை அதே நான் ஃபஸ்ட்டு காட்டியது போல் சைடாக நறுக்கி கொள்ளணும். பிறகு பருப்பு, மட்டன் எல்லாம் பருப்புலேயே போட்டு வேக வச்சுக்கணும். இந்த மட்டன் பருப்பில் 50% வெந்துடும். பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். பிறகு இப்போ தால்ச்சா ரெசிபி செய்ய போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணி பிரியாணிக்குள்ள பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஆனியன், டவுன் பாட்டம், தக்காளி 3 எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்குவேன். இப்போது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நல்லா வதக்கிக்கணும். சீரகத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அது பச்சை வாசனை போகிற வரையிலும் அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அது வரலும் வதக்கிக்கணும். அப்புறம் காய்கறி நறுக்கி வச்ச எல்லா காய்கறியையும் அதில் போட்டு மசாலாவையும் அந்த காய்கறியையும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா ஒன்றா கூட ஆட் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குது. அதனால் மிளகு, ஜீரகத்தூள்லாம் தனித்தனியாக போட்டு தான் வதக்கணும். இப்போது வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த காய்கறியோடு இது சேர்ந்து வேகும்போது அது ஒரு 50%, இது ஒரு 100 ஆகிடும். இது கரெக்டான பக்குவத்துக்கு வெந்துடும். இப்போ சால்ட்டு போட்டு வச்சுக்கணும். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் குக்கிங் டிப்ஸு, இப்போது தால்ச்சாவில் போதுமான அளவு அது வேகிற தண்ணீரை இட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு சேனலில் மணி சேவிங் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு நான் நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். இதெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப முக்கியமாக உள்ளதாக போட்டிருக்கேன். என் லாங் வீடியோவில் பாருங்கள். இப்போ தால்ச்சாவை ஒரு முறை லைட்டாக கிண்டி சரி காய்கறிலாம் வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறோம். இந்த பக்குவத்தில் இதே மாதிரி சைஸில் மாங்காவை அரிஞ்சு இதில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே மாங்காவை போடக்கூடாது. போட்டால் மாங்காய் நல்லா வெந்து
குழம்போட நல்லா மாங்காய் இந்த சூடே தெரியாமல் போயிடும். அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பை அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இப்போது பருப்பு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி இனிமே தான் கவனமாக அந்த தால்ச்சாவை செய்யணும். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த பக்குவத்தில் புளி கரைசல், இந்த புளிப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தேவையான அளவு சேர்க்கணும். இந்த புளிக்கரைசல் நல்லா கொதிக்கணும். இந்த புளி கொதிய அடங்குற வரையிலும் இதை ஒரு நடை கொதிக்க வைக்கணும். இந்த புளி ஸ்மெல் இல்லாமல் அது அந்த புளியோட பச்சை வாடை போகணும். இடையில ஒரு தேங்காய் துருவி நல்லா திக்னஸாக பால் எடுத்து வச்சுருக்கணும். அந்த பாலை இதோட இதே மாதிரி முறையில் லைட்டாக கலந்துக்கிட்டே வரணும். கலந்து முடித்த பிறகு இந்த தால்ச்சாவை நல்லா கொதிக்க விடக்கூடாது. கொதித்தா அந்த பால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால இந்த பதத்தில் இந்த தால்ச்சாவை இறக்கணும். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.